ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வா காஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான ஃபால்ஸுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மதுரையிலேருந்து 70 கிலோமீட்டர்ஸ் தாங்க. நீங்கள் வந்து நிறையா ஃபால்ஸ் போயிருப்பீங்க மதுரை சுற்றி. ஸோ இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து தரமாக இருக்கும் இந்த ஃபால்ஸு. அதை நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ ஃபால்ஸ் போயிருப்பீங்க. அதை பார்த்தீங்கன்னா 1-2 தான் அந்த ஒரு இடத்துல அந்த ஃபால்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ போகிற ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5க்கு மேற்பட்ட ஃபால்ஸ் வந்து அங்கே இருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து செம்மையாக இருக்கும். பார்க்குறதுக்கும் சரி, அங்கே குளிக்கவும் செய்யலாம். ஸோ பார்க்குறதுக்கே வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பசங்களோட வந்தால் சூப்பராக வைப் பண்ணலாம். நம்ம காலங்காலத்தில் சீக்கிரமே கிளம்பிட்டோங்க. ஏர்லி மார்னிங் ஒரு 7 o'clock வந்துலாம் நம்ம கிளம்பிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து அங்கே போய் நீட்டாக ரொம்ப நேரம் நம்மளால் குளிக்க முடியும். அங்கே வந்து நம்ம ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்குங்க ஃபால்ஸு. நம்ம போனோடனே வந்து நின்று குளிக்கிற மாதிரி இருக்காது. கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ட்ரெக் பண்ணணும். ஒரு 1/2 hour மேலே வந்து ட்ரெக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வரிசையாக ஒரு ஃபால்ஸாக நம்ம வந்து குளிச்சுட்டே போகலாம். ஸோ அதனால பார்த்திங்கன்னா அங்கே முன்னாடியே நம்ம சீக்கிரமே வந்து கிளம்பிட்டோம். போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் ஹைவே ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம நேராக போய் வாடிப்பட்டி தாண்டி நம்ம அங்கே வத்தலகுண்டு வழியாக நம்ம போய் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜி கல்லுப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ளே தாங்க இந்த ஃபால்ஸ் இருக்குது. ஸோ வந்து நான் வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஃபால்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, அது எப்படி போகணும், எந்தெந்த பிளேஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து வழி மாறி போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டீ கடைக்கு வந்திருக்கோம். இங்கே டீயும் வடையும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளம்பலான்னு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபன் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி என்ன நியூஸ் நான் படிக்கிற? கிட்ஸுகள் கொண்டாடும் அயலார் நியூஸ் காட்டுறீங்க. கேப்டன் குழந்தைகள் கொண்டாடும் ஏலியனாக அயலான். திரையரங்கில் ரசிகர் கூட்டம். பாக்குற மாதிரி இல்லையே. படம் எப்படி இருந்தது? சூப்பரா. அவங்கள விடு. நர்ஸு கைது. 30 லட்சம் அடிச்சாங்க. யூடியூபருக்கு ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு. கரெக்டா இருந்தது. 50 லட்சம் இழப்பீடு கிளம்பு. போலாமா? பார்த்திங்கன்னா நம்ம கொடைக்கானல் போகிற ரூட்டில் தான் நம்ம நிற்கிறோம். ஸோ மதுரையிலேருந்து பார்த்திங்கன்னா வாடிப்பட்டி தாண்டி இந்த கொடைக்கானல் ரோட் வரும். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து வத்தலகுண்டு வழியாக போய் அங்கேருந்து நம்ம ஜி கல்லுப்பட்டிங்கிற ஊருக்கு நம்ம போகிறாங்க. நீங்கள் வத்தலகுண்டு ரீச் ஆனவுடனே உங்களுக்கு வந்து நீங்கள் கோடை போகிற வழி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வத்தலகுண்டு அந்த சைடு நீங்கள் வந்து ஹைவே பிடிக்கும்போது உங்களுக்கு வந்து லெஃப்ட்டில் போனால் நீங்கள் கோடை போகிற ரோடு. மாப்பிள்ள அந்த செக் போஸ்ட் வத்தலகுண்டு செக் போஸ்ட் தாண்டினோம்னா மேலே ஏறிட வேண்டியதான் மாப்பிள்ள கொடைக்கானல். நீங்கள் ரைட் எடுத்தீங்க அப்படின்னா அதாங்க ஜி கல்லுப்பட்டி போகிற ஊர். ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் வந்து அந்த ஹைவே பிடிச்சோடனே நீங்கள் வந்து ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு முக்கியமான இடம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் ஹைவே பிடிச்ச அப்புறம் நீங்கள் வந்து ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ரைட் எடுத்த அப்புறம் நீங்கள் இங்கேருந்து நேராக கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு சந்து வருங்க. அந்த சந்தில் தான் நம்ம திரும்பணும். அந்த சந்தை நீங்கள் விட்டுறாதீங்க. இந்த சந்துக்குள்ளே கரெக்டாக வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தாங்க. எங்கேயுமே நம்ம திரும்ப தான் ஒரே ரோடு தான். ஸோ 2 பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தென்னை மரம் வந்து சூப்பராக வந்து கவர் ஆகிருக்கும். உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டிங் நீங்கள் சூப்பராக பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ப்ளேஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஊர் வரும். ஸோ அந்த ஊரை தாண்டி மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு தோப்பாக ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இந்த இடத்துல போகும்போது உங்களுக்கு கோயில் வரும். அந்த கோயில் நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் போகிறீங்களான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. கோயில் ஊரை தான் தாண்டி வந்த அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பிளேஸு. இதை கண்டா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும், ஒரு கோல்டன் கலரில். ஸோ இந்த ஆர்ச்சுக்குள்ளே தான் வந்து போகணும். ஸோ வழி மாதிரி வேறு சைடு போயிடாதீங்க. இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டாலே வந்து இங்கேருந்து ஃபால்ஸ் ரொம்ப கிட்ட தான். ஸோ இந்த வழியாக தான் நம்ம போகணும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரே ரோடு. மறுபடியும் அதே மாதிரி உள்ளே நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஒரே ரோடு தான்.
கொஞ்சம் தூரம் வந்த அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ரோட் பிரியும். ஸோ இந்த 2 ரோட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரைட் எடுக்கணும். ஸோ ரைட் எடுத்து நீங்கள் நேராக வந்து உள்ளே வந்துகிட்டே இருங்க. ஸோ இந்த இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தோப்பாக இருக்கும். ஃபால்ஸ் இருக்க லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். மலை மேலே ஃபுல்லாக உங்களுக்கு ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஸோ வரும்போது நீங்கள் வந்து பார்த்து வாங்க. ஃபால்ஸ் கிட்ட வந்ததும் உங்களுக்கு வந்து ஆஃப் ரோடு மாதிரி இருக்கும். அந்த ஜல்லிக்கல் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மண் ரோடு மாதிரி போகும். ஸோ நீங்கள் வந்து வண்டியை வந்து அந்த ஜல்லிக்கல் முன்னாடியே நீங்கள் நிப்பாட்டினாலும் நிப்பாட்டி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உள்ளே ஏற்றி கொண்டு வரலாம். இங்கே ஒரு டேம் இருக்குங்க. இந்த டேம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஃபால்ஸில் உள்ள தண்ணி எல்லாமே இங்கே டேமில் வந்து தான் ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த டேம் வந்து வியூ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மேட்டுக்கு பின்னாடி தான் இந்த டேம் வந்து இருக்குது. ஸோ அந்த வியூ நான் காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம பைக்கை இங்கே ஓரமாக இந்த இடத்துல பார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக சகதியாகிருச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த சகதி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டயர் வந்து மாட்டிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நடந்து போகிறது தான் ரொம்ப நல்லது. அப்போ சகதி இல்லை காஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். வண்டி பதியுமா பார்த்தாங்க. அதாவது இதாக இருக்கும், தண்ணி இருக்கிற பதியுமா பார்த்தாங்க. வேணாம் பதையும் நடந்துரும்ன்றீங்களா? ஓரமாக ஒட்டி போடும், ஓரமாக ஒட்டி போடு, இந்த தள்ளி போடு. இந்த வண்டி கீழ்மூர் ஸ்டேஷன் பின்னாடி வந்து மாற்றி அங்கே போய் மாற்றலாம். ரோடெல்லாம் இல்லை, அங்கே ரோடு குடிக்கும் போது மாற்றிக்கலாம். லாக் இருக்கா? நீ போட போறியா? ஆமாம், கையில் கொண்டு ஆமாம் போடணும். இதான் கையில் கொண்டு போனால் இதாக இருக்கும், ஏற கஷ்டமாக இருக்கும். போய் வச்சிடுறியா? எடுக்க மாட்டேன். லாக் இருக்கா? எதுக்கு நான் சட்டை போடுறீங்க? பின்னோக்கி போங்க. ஏ பிஜிஎம் போற நான் எடுக்கறானே வீடியோ. இந்த அப்படியே யாருக்கு? உங்களுக்கு ஸ்டாண்ட். ஏய் ஷட் லாக் பண்ணுடா. நட போறா. இப்படி இருப்போம். இங்கே குளிச்சுருப்பாங்க சில பேர். இங்கேருந்து நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல போகிற ரூட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து செம்மையாக இருக்கும் ட்ரெக் பண்ணி போகிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபால்ஸும் வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து அந்த வியூவை என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க. நிறைய லக்கேஜ் கொண்டு போகாதீங்க, உங்களுக்கு வந்து ட்ரெக் பண்ணும்போது கேரி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்டர் பாட்டில் அந்த ஸ்நாக்ஸ் இருந்தால் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, வாங்கி வச்சுக்கோங்க முன்னாடியே. அங்கே பார்த்திங்கன்னா சுற்றி எந்த ஒரு கடையும் இருக்காது நீங்கள் ஃபால்ஸ் கிட்டக்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து முன்னாடியே வாங்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரே ஒரு ரிக்வஸ்ட், நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் கொண்டு போகிறீங்க, ஸ்நாக்ஸ் கொண்டு போகிறீங்க அப்படின்னா அந்த குப்பையை வந்து நீங்கள் அந்த இடத்துல போடாதீங்க. நீங்கள் ட்ரெக் பண்ணி போகும்போது நீங்கள் வழி தவறி போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் வராது, பெரிய பள்ளம் தான் வரும். சரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவாக பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக அவங்க வந்து எப்படி போகிறது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸ்டார்ட் பண்ண அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் உள்ளே வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடை மாதிரி உங்களுக்கு தண்ணி போகும். ஸோ அந்த தண்ணி வந்து நீங்கள் அதை கிராஸ் பண்ணி தான் போகணும். ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து கோயில் வரும். அந்த கோயில் வந்து நீங்கள் தாண்டி நேராக ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அந்த ஓடையை கடந்து. ஸோ உள்ளே போன அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வழி வந்து அதுவே உங்களுக்கு சொல்லிடும். அது எப்போ சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போடுறதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்லில் வந்து உங்களுக்கு ஆரோ மார்க் போட்டு வச்சுருப்பாங்க. எல்லோ கலரில் உங்களுக்கு வந்து ஆரோ மார்க் எந்த டைரெக்ஷனில் போகணும் அப்படிங்கிறத அங்கங்கே கல்லில் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாலே போதும், இங்கே ஃபால்ஸ்க்கு போய் சேர்ந்துடலாம். ஸோ அந்த கல் எந்தெந்த டைரெக்ஷனில் போட்டிருக்கோம் அந்த டைரெக்ஷனில் நீங்கள் அப்படியே போயிட்டே இருந்தாலே போதும்.
இங்கிட்டா டுக்கி டுக்கி போடுறா. அதுக்குன்னு ஒரே நாள் பண்ணக்கூடாது. உள்ளுக்குள்ள போர்டிங் ரைட்ல உள்ள போகணும். போனதில்ல. டேய் நீ போயிட்டடா சூர்யா. ஏய் சூப்பர் ஆங்கிள்டா டேய். குட்டாங்களா? ஏய் வர வர. இப்படி எடுத்துடா கத்தறோம் பாஸ பாத்தானே. அந்த மகிழ்ச்சியில கத்தணும். கத்துங்க. அதானே. நல்லா இருக்கா? தரமா இருக்கு. இதாண்டா அப்பா. இதாண்டா பாத்து. இதாண்டா பாத்து. புடி போ. ஏய் இந்த காமெடி ஏறா. ட்ரூ எப்ப காமெடி மாதிரியா? ஏன் ட்ரூ மேடா ஃபால்ஸா? ஓ தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. பொண்ணு நிக்குது. பொண்ணு நின்னா நீ ஆட்டமா ஆடுவியா நீ? நம்ம ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் கிட்டே நம்ம ரீச் ஆகிட்டோம். இது பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபால்ஸு. ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் வரிசையாக விழுகிறது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வியூவே. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபால்ஸ் கிட்டே வந்து இங்கே இருக்குது அப்படியே மேலே மேலே. ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபால்ஸு, வரிசையாக இதே மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபால்ஸில் நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இருக்க ஒவ்வொரு ஃபால்ஸாக நம்ம குளிக்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா 2வது ஃபால்ஸோட வியூ. ஸோ இந்த இதில் நம்ம வந்து குளிக்க போகிறது கிடையாது. நம்ம இதுக்கு மேலே இருக்க 3வது ஃபால்ஸை தான் குளிக்க போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா சருகிற மாதிரி இருக்கும், சருகி விளாட்லாம். ஸோ அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க அதுக்கு போகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெக் பண்ணி ஈஸியாக வந்துடலாம். ஸோ அந்தளவுக்கு அது வந்து ரிஸ்க்காக இருக்காது. நீங்கள் வந்து 2வது ஃபால்ஸ் 3வது ஃபால்ஸ் போகும்போது அப்படியே படிப்படியாக அப்படியே மேலே ஏறும்போது ரொம்பவே ரிஸ்க்காக இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக வாங்க. நீங்கள் ஒவ்வொரு ஃபால்ஸுக்கும் ஏற இடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்பவே ரிஸ்க்காக இருக்கும். ஸோ வந்து பார்த்து நீங்கள் வந்து கவனமாக ஏறுங்க. அந்தம்மா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது. தெரியல உனக்கு? வழி இருக்கு. வழி இருக்குடா. எப்படி இல்லையா? இருக்கு. ஏய் இருடா, வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அங்க இருந்து அப்படியே எங்க கூட இங்கே கூட விழுந்துடும். அப்படியே மேலே சரியா மேலே போட்டு அப்படியே கால வை மேலே. கை கொடு வச்சு வச்சு இப்படியே அறிவுதாங்க. கை கொடு. நீ இந்த சைடு வாடா. நான் எங்கிட்ட வர்றது இந்த சைடு வந்திருக்க வேண்டியதாண்டா. அப்படியே வழுக்காம பாத்துக்கிறேன். ஒரு காலம் மட்டும் கரெக்டா. அவ்வளோதான் ஒன்றும் பிரச்சனை. அண்ணன் கரெக்டாக இருக்காரு. போ பார்த்து போ. அப்படியே மேலே போ.
அதான் ஈஸியாக தானே இருக்குது அப்படின்றேன் ஹர்ஷா. சரி ஹர்ஷனை முன்னாடி விடுங்க டார்சன். திலக்கு ஆர்வ கோளாறு அவங்களுக்குலாம் கொஞ்சமாவது பழக்கம் இருக்கும். அது வேற இது வேற. நான் தடால அப்படிதான் போய் வாங்கினேன் மண்டுண்டு. யூ கான். விமலே பாத்துடா விமலா. கமான்ரா போய் கமான்ரா பாய்ஸ். மேலே ஏறு மேலே ஏறு 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 ஏறு. இப்படியா? சரி நான் பாதையை போடுறேன். இப்படி இருக்குல்ல, இப்படி வச்சு இங்க காலை வச்சுக்கோ. வச்சுட்டு இங்க ஒரு காலை வச்சுக்கோ. இப்படி ஏறிடலாம். அப்புறம் செருப்பை எப்படி தூக்கி போடு. இப்படி தூக்கி போடு. இங்க குடுறா செப்பல குடுறா. எப்படி போனா டே எப்படி போனா? என்னாச்சு? என்ன ஒண்ணாச்சு? போங்கடா போ. எனக்கு எந்திரிக்க தெரியும். ஆளா இல்ல ஆளலாம் இல்ல. நின்னுட்டு முட்டி அளவு தான் இருக்கு. அப்புறம் என்ன இறங்கி போலாம்? வலிக்கு போலாம். நான் குளிக்க போனேன். ஆனா இங்கனக்குள்ள கல்லு வலிக்கு கேர்ஃபுல்லா போலாம். ஏய் வலிக்கு டேய் சரியான வலிக்கு. அப்போ ஏய் டேய் போடா டேய். ஏய் உள்ள போ. டேய் போடா. இவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ நான் வீடியோவில் வந்து மோஸ்ட்டாக எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பேன் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபால்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 ஃபால்ஸ் தான் போனோம். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 3ஆவது ஃபால்ஸே ரொம்ப நம்ம குளிச்சாச்சு, ரொம்ப நேரம் குளிச்சிட்டோம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து போகணுமா டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து போகல. இதுக்கப்புறம் ரிஸ்க் எடுத்து போகணுமா சொல்லி விட்டுட்டோம். அது போக நீங்கள் இந்த ஃபால்ஸுக்கு வர ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏர்லி மார்னிங் வரதே ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரீயாக நீங்கள் குளிக்க முடியும், கூட்டம் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே இல்லை. இங்கே ட்ரெக் பண்ணும்போது சரி ஃபால்ஸ்லேயும் சரி யாருமே எங்கள் கூட வரல. எங்கள் ஃபால்ஸ்லேயும் யாருமே இல்லை. ஃப்ரீயாக இருந்துச்சு. நல்லா ஜாலியாக குளித்தோம், ஜாலியாக ஃபோட்டோ எடுத்திருந்தோம். ஸோ நீங்களே அதை பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் வரதே ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் நீங்கள் ரொம்ப நேரம் குளிக்க முடியும். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.